அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். இன்னைக்கு அளபடையுடைய தொடர்ச்சியாக ஒற்றளபடையை பார்க்கலாம். ஒற்று என்பது மெய்யெழுத்தாகும். மெய்யெழுத்து 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. இதுல வல்லின மெய்யெழுத்துக்கள் தோன்றாது, ஒற்றளபடையில வராது. மெல்லினமும் இடையினத்துல யா, லா, வா, இல், அதாவது ஈ, இல்லு, இவ்வு, இல்லு, இந்த 4 எழுத்துக்கள் மொத்தம் 10 மெய்யெழுத்துக்களும் ஒரு ஆயுதமுமாக 11 எழுத்துக்கள் அளவெடுக்கும். இப்போ ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையில ஒரு மெய்யெழுத்து இடையில தோன்றினால் அல்லது கடைசியில் தோன்றினால் அதற்கு பக்கத்துல இன்னொரு மெய்யெழுத்து அதே மெய்யெழுத்து தோன்றாது. அப்படி தோன்றினால் அது அளபடை, அது ஒற்றளபடை என்று அழைக்கப்படுகிறது. இதுல 2 வகையா, மெல்லின ஒற்றளபடை, இடையின ஒற்றளபடை. இப்ப மெல்லினங்கிறது நனன நமன, இது வந்தா இது அளபெடுத்தா இது மெல்லின ஒற்றளபடை. யா, லா, வா, லா, இது வந்துச்சுன்னா இது இடையின ஒற்றளபடை. இப்ப ஆயுதம், இப்ப வெகு அப்படிங்கிறது ஒரு ஆயுதத்துக்கு பக்கத்திலேயே இன்னொரு ஆயுதம் தோன்றியதால் இது ஆயுத ஒற்றளபடை ஆகும். இப்ப இலங்கு அப்படிங்கிறது இங்குக்கு பக்கத்துல இன்னொரு இங்கு தோன்றி இலங்கு அப்படின்னு இந்த ஓசையினுடைய அளவை அதிகப்படுத்துவதற்காகவும் அந்த வார்த்தையுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவும் இவ்வாறு அளவெடுக்கிறது. அதே போல கண், 2 இன் போட்டிருக்கிறோம், இது ஒற்றளபடியாகும். ஆக இங்க வல்லினம் வரவே வராது. மெல்லினத்துல 6 மெய்யெழுத்துக்களும் இடையினத்துல 4 மெய்யெழுத்துக்களும் ஆயுதம் 1 சேர்த்து 11 எழுத்துக்கள் தான் அளவெடுக்கும். இதுல மெல்லின ஒற்றளபடை, இடையின ஒற்றளபடை, ஆயுத ஒற்றளபடைன்னு 3 வகையாக இருக்கு.